பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோவில் வந்து என்னை பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. என்னன்னா, நான் செலக்ட் ஆகிட்டேன்னொன்னையும் ஹவுஸ்குள்ளே செலக்ட் ஆகிட்டேன்னு நினச்சிக்கிறீங்க. நோ, காமன் மேன்றது ஒரு தனி ஷோ, ஆக்சுவல் பிக் பாஸ் வந்து வேற ஷோ. ஸோ காமன் மேன் ஷோக்கு உள்ளே போகிறதுக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்றத தான் வந்து நீங்கள் போஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து என்னைக்காவது ரிப்ளை பண்ணும்போது, என்ன நீ பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருந்துட்டு ரிப்ளை பண்ணுற அப்படின்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அது வந்து இல்லை காய்ஸ், இது வேற அது வேற. ஓகே, டுடே வந்து பெரிய டாஸ்காக கொடுத்துட்டாங்க. அண்டு உள்ளே ஏறினோடனே சீட்டு கிடைக்கலன்னொடனே எனக்கு என்னடா இவ்வளோ தூரம்னு நான் சொல்கிறது வந்து ஆஃப்லைன் ரவுண்ட்ஸும் முன்னாடி இருந்துச்சு. 3 ரவுண்டு, 3 4 அந்த மாதிரி அந்த ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்றா கிளியர் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் கிளியர் பண்ணி வந்து ஒரே ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்னால நம்ம வந்து போறோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாயிடுச்சு. ஒரே பஸ்ஸுக்குள்ள நிறைய பேர் கஜன்னு பேசிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அப்படியே இரிட்டேட் ஆகும்ல. இந்த மாதிரி இரிட்டேட் ஆகி தான் அந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் அதுல கத்திட்டே இருப்பேன், தெர் இஸ் நோ ரூல்ஸ் அப்படின்னு கத்திட்டு இருப்பேன். இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் தெர் இஸ் நோ ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஜாலியா இருந்துச்சு, ஜாலியா ஓகே பஸ்ஸுக்குள்ள தான் நான் நின்றுட்டே இருப்பேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். டைம் ஆக வேர்த்து கொட்ட அதுக்கப்புறம் எனக்கு மசில் கிராம்ஸ் ஆயிடுச்சு. மசில் கிராம்ஸ் ஆனோடனே நான் வந்து யார்ட்டுமே சொல்லலை. எனக்கு வந்து அப்படியே அமைதியாக, நீங்கள் அந்த ப்ரோமோவில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸில், நான் அமைதியாக அப்படியே நின்றுருக்கேன். நகுந்துட்டேன்னா மசில் இன்னும் திரும்பிடும், அப்புறம் இன்னும் ரொம்ப வலிக்கும். அதனால் நான் பாட்டுக்கு அமைதியாக நின்றுருந்தேனே. ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து எனக்கு வந்து அழுகியே வருது கண்ணில், அப்படியே பூத்துன்னு. அப்போ தான் வந்து பீப்புள் ஆர் நோட்டிசிங், இந்த பொண்ணு அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு எனக்கு ஆன்சரும் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு வலிக்குது. அதனால நான் ஆன்சர் பண்ணவே இல்லை ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறமா வந்து சொன்னேன் இந்த மாதிரி மசில் கிராம்ஸ் ஆயிடுச்சுன்னா. மெதுவாக பேசினேன், நகரில். உடனே அவங்க வந்து அம்த்தவா பிடிக்கவா அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுறக்காக வந்தாங்க. ஆக்சுவலி அவங்க அதை பண்ணாங்கன்னா இன்னும் வேர்ஸ் ஆகிடும். அதனால் நான் வந்து ரொம்ப நோன்னு கத்திக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. வழியில் நான் வந்து கத்துனேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரீமாசை நான் மாறிடுவேன். பஸ்ஸுக்குள்ளே அழுது வந்து ஸ்டார்டிங்கில் அழுது வந்து வலிக்குதுன்னு அழுது. அதுக்கப்புறம் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா, கீழே இறங்கணும்னு தோணிடுச்சு. ரொம்ப வேர்த்து டீஹைட்ரேட் ஆகி ஒரு மாதிரி அப்படி ஆயிடுச்சு. அப்போ வந்து கீழே இறங்கிடலாம், போதும் ஆஷான்னு ஒரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது கீழே இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அழுக ஆரம்பிச்சிட்டேன். நீ போயிடாதுன்னு நான் எனக்குள்ளேயே பேசிட்டே இருந்தேன். அப்போதான் நீங்கள் அந்த பைட்ஸ் பார்த்துருப்பீங்க ப்ரோமோவில், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் வலிச்சது, பட் ஆனாலும் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மெமரபிளாக லைஃப் டைமுக்கு மெமரபிளாக ஒரு டே இருக்கும்ல, நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆன டேனா அந்த பஸ் டாஸ்க் டே.